ஹாய் வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஐயனார் துணை சீரியல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு வழியாக பொங்கல் எல்லாமே முடிஞ்சு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்கங்க. இப்போ இவர் வானத்தியை பற்றி வானத்தி கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, எங்கள் வீட்டில் பொங்கல் கும்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் சொல்லிட்டு இங்கே வராங்க. இந்த வானத்தி இருக்கு பாருங்க, சும்மாவே எதையாவது ஒன்று பேசி வைக்கும். இதில் வேற என்ன ஆகுது, அவங்க வீட்டில் வர கல்யாணத்துக்கு வர ஒத்துக்கிட்டாங்களா, அதை போய் அங்கே சொல்கிறதும் இல்லாமல் என்ன பண்ணி வைக்குதுன்னா, அந்த குடும்பத்தில் இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணுது. இதுக்கு எப்போ பார்த்தாலுமே இந்த வானத்திக்கு எதையாவது ஒரு குழப்பம் பண்ணலன்னா இருக்கவே முடியாது போல். சும்மாவே எதையாவது பேசிக்கிட்டே இருக்குமா, உங்கள் அண்ணன் இதை பண்ணுறான், நிலா இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்கன்னு எதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணிருச்சு, அதை சாப்பிடும் போது வர சொல்லிருச்சு, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர சொல்கிறாங்கன்னு சொல்லிடுச்சு. அப்பயே பாண்டியன் மூஞ்சி ஒரு மாதிரியாக மாறி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுது, தனியாக வர கூப்பிட்டு வச்சு பேசுது. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அண்ணன்லாம் இருக்காங்க எப்படிம்மா அப்படின்லாம் கேட்குறான். அப்புறம் கல்யாணம் பண்ணி கூட இங்கே ரூம் இல்லையே, வசதி இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டான். வச்சது பாருங்க ட்விஸ்ட்டு. நிலாவை வெளியில் அனுப்புங்க, ஹாஸ்டலில் போய் தங்கட்டோன்ற மாதிரி சொல்லுதுங்க இந்த பொண்ணு. அப்படி போய் இப்படி போய் அவளுக்கு அந்த ஃபேக் மேரேஜ் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுது இந்த வானத்திக்கு. இப்போ என்ன பண்ண பிளான் பண்ணிடுச்சுன்னா, இப்போ நிலாவை இந்தம்மா வீட்டில் வாழணுன்னா நிலாவை ஹாஸ்டலுக்கு அனுப்பணுன்ற மாதிரி இப்போ பேசி வைக்குது. இதுக்கு பாவம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவன் அப்படியே முழிக்கிறான். அவனுக்கு ஆல்ரெடி அண்ணன் மேலாம் ரொம்ப பாசமாக இருப்பான். அவன் பாண்டியன் இது அவனை மாற்றுமா, இல்லை அவன் அண்ணனுங்களுக்காக ஒத்துக்குவானா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒத்துக்க மாட்டான்னு தான் எனக்கு தெரியுது. நீங்கள் பாண்டியனை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வானத்தை இப்படி பண்ணுறது சரியாக தப்பான்றதையும் என்னோட கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.